நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்தேன், உங்களெல்லாம் சம்பாதிச்சேன், உங்களெல்லாம் இங்கே என்னத்துக்கு வச்சுருக்கேன்னா இதை பரலோகமாக மாற்றணும்னு. ஒவ்வொரு தடவை ஒரு மன்னர், ரோமர் மன்னர் ஒரு நாடை பிடிக்கும்பொழுது அவர் என்ன செய்வார், ஆட்கள் அனுப்புவார். அங்கே உள்ள மக்கள்லாம் அவங்க என்ன செஞ்சால் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. என்ன செய்வார், எங்கேருந்து ரோமர்லேருந்து என்னது பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அனுப்புவார். போய்ட்டு அந்த பில்டிங்கெல்லாம் ரோமருடைய ஸ்ட்ரக்சரில் ரீஃபர்பிஷ் பண்ணுங்கடா அப்படின்வார். போய்ட்டு அங்கே போனோன்னா எல்லா பில்டிங்கும் ரோமரில் எப்படி பில்டிங் இருக்கோ அதே மாதிரி பில்டிங் தான் எல்லாமே கட்டப்படும். அப்படின்னா ரெனோவேட் பண்ணிடுவானுங்க. ரெனோவேட் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அப்படியே பார்க்கும்போது ரோமரில் உள்ள பில்டிங் மாதிரியே இருக்கும். அடுத்து ரெஸ்டாரண்ட், சாப்பாடு குரூப் அனுப்புவார். ரெஸ்டாரண்ட் போய்ட்டு ரெஸ்டாரண்ட் திறப்பாங்க. அங்கே வந்து எல்லாம் ரோமருடைய சாப்பாடாக இருக்கும் மெனு. அடுத்து துணி வியாபாரிகளை அனுப்புவார். எல்லாம் ரோமருடைய உடைகளாக இருக்கும். அடுத்து அங்கே எஜுகேஷன் எல்லாமே, இராணுவம் எல்லாமே ரோமரோடைய இருக்கும். இது எப்போ கம்ப்ளீட் பண்ணி அந்த நாடு வந்து பார்க்கும்பொழுது இன்னொரு ரோம் மாதிரி இருக்கோ அப்போ தான் மன்னர் அந்த நாடை போய் விசிட் பண்ணுவார். அன்றைக்கி தாங்க அவர் போய், ஏன்னா அவருடைய எண்ணம்னா நான் எங்கே போனாலும் எந்த நாடை நான் பிடிச்சாலும் எந்த நாட்டுக்குள்ளே நான் பிடிச்ச நாடு நான் எப்போல்லாம் போகிறேனோ அது எனக்கு ரோம் மாதிரியே இருக்கணும். அப்போ ஆண்டவர் அதே கான்செப்டில் தான் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்தேன், உங்களெல்லாம் சம்பாதிச்சேன், உங்களெல்லாம் இங்கே என்னத்துக்கு வச்சுருக்கேன்னா இதை பரலோகமாக மாற்றணும்னு. அப்போ தான் நான் வருவேன். அன்றைக்கி கதையை வேறு மாதிரி ஆகி நீ ஆயத்தப்படி, நீ பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தப்படி இல்லை. நம்மளை இங்கே பரலோகமாக இதை மாற்ற சொல்கிறாரு. நீங்கள் இதை பரலோகமாக ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா நான் வருவேன். மன்னர் சொன்னார்ல, எப்போ அந்த ஒரு நாடு ரோமருடைய அமைப்புக்குள்ளே எல்லாமே அங்கே இருக்குது, நான் போகும்பொழுது ரோமர் நகரத்துக்குள்ளே நடந்து போகிற அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்கணும்னு சொல்லி ஏற்படுத்துகிறாரோ அதே மாதிரி இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை கொண்டு இந்த பூமியை பரலோகமாக மாற்றுறதுக்கு வேண்டிய வேலையை செய்ய சொல்லியிருக்கிறார். அது ரெடியான பிறகு தலைவர் வருவார், விசிட் பண்ண வருவாருங்க, நம்மளோட கூட வாழ வருவாருங்க. அல்லேலூயா. அதுதான் கதை முடிஞ்சு. சரியா? அதுதான் கதை. அதனால் நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய வேலைன்னா நான் செத்து போயிடுவேன், நான் சீக்கிரம் பரலோகம் போயிடணும், அதை பேசாமல் பரலோகம் போகிற கதைங்களில் பரலோகம் நம்ம தான் பரலோகத்தை ஏற்படுத்த போகிறோம். இந்த பூமியை பரலோகம்